இந்த வீடியோவில் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி 3 ஹேபிட் சொல்கிறேன். ஸோ இந்த 3 ஹேபிட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த காலேஜ் படிக்கிற டைமில் இந்த 3 ஹேபிட்டும் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த 3 ஹேபிட்டையும் நீங்கள் பில்ட் பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த 3 ஹேபிட் என்னென்னு சொல்லிடுறோம். அந்த ஹேபிட் என்னென்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த ஹேபிட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும். ஸோ ஹேபிட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புதுசாக ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் கூட இருக்குது ஹேபிட்னு சொல்லி. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து ஹேபிட்டை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிப்பீங்க. அண்ட் நீங்களும் ஒரு புது ஹேபிட்டை ஈஸியாக புது ஹேபிட்ஸை உங்களுக்குள்ளே வர வைக்கலாம். நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல் ஃபோக்கஸோட பாருங்கள். இப்போ உங்களாட்டி ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்க முடியாது, நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்களா, வேறு எதுவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அப்புறமா கூட இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி எதுவும் இல்லை, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்போ உங்களாட்டி ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்க முடியுமோ அப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் ஹேபிட் என்னன்னா டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸில் மினிமம் 1 ஹவர் ஆகுது ஒர்க் பண்ணுங்கள். மணி மேக் பண்ணுறதுக்கு அதை ஒர்க் பண்ணுங்கள். ஸோ மணி நம்ம லைஃப்பில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் மணி மேக் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு மினிமம் 1 ஹவர் ஆகுது அதை ஒர்க் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் காலேஜ் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து மணி மேக் பண்ணுறத பற்றி யோசிப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மணி மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ ஸோ அதெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த காலேஜ் டைமில் எதுவும் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலேஜ் படிக்கும் போதே மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் பிளானில் இருப்பீங்க, இல்லை யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளானில் இருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பண்ணலாம் மணி மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருப்பீங்க. ஸோ அந்த பிளானை இப்போவே பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா ஸோ இந்த டைம்லேயே ஒரு டெய்லி மினிமம் 1 ஹவர் ஆகுது டைம் எடுத்து ஸோ அந்த டைமில் இந்த ஒர்க் பண்ணுங்கள். காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா இப்போயும் அந்த கண்டென்ட் கிரியேஷனை டெய்லி 1 ஹவர் இருக்குன்னு சொல்லி இந்த காலேஜ் படிக்கிற டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா ஸோ பிஸ்னஸை இப்போவே எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்து ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை காலேஜ்க்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி எதுவும் கிடையாது, அதை இப்போவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்புறம் நான் யூடியூப் சேனலோ இல்லை பிஸ்னஸோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போது கிடையாது, நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு இப்போவே கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போவே கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து இந்த காலேஜ் படிக்கிற டைமில் மினிமம் 1 ஹவராவது ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஹேபிட், டெய்லி மினிமம் 1 ஹவராவது ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் ஹேபிட் என்னன்னா ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண சொல்லி பிளானில் இருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த டைமில் வந்து நிறையா ஸ்கில்ஸ் தேவை, லைக் மார்க்கெட்டிங் ஸ்கில், சேல்ஸ் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஸ்கில் தேவைப்படும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இப்போவே லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுக்கும் டெய்லி மினிமம் 1 ஹவராக டைம் கொடுத்து ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் ஸ்கில்னால் ஸோ மார்க்கெட்டிங் ஸ்கில் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸ் பார்த்தோ இல்லை கோர்சஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்து புக்ஸ் படிச்சோ ஸோ எப்படி உங்களாட்டி லேர்ன் பண்ண முடியுமோ ஸோ அது மூலமாக ஃப்ரீயாக நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ டெய்லி மினிமம் 1 ஹவராவது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஹேபிட் என்னன்னா புக்ஸ் படிங்க. ஸோ நிறையா புக்ஸ் படிங்க. ஸோ காலேஜ் படிக்கிற டைமில் நிறையா உங்கள்ட்ட டைம் இருக்கும். ஸோ அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நிறையா புக்ஸ் படிங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் புக் ரீட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஹேபிட்னு சொல்லி. பட் நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா அந்த புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ இந்த சேனலில் புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது சொல்லி தந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ புக் ஹேபிட் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஏன் புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணலாம், ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ்லாம் படிக்கலாம், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணுறது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன் 3 ஹேபிட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஹேபிட் டெய்லி ஒர்க் பண்ணுங்கள் மினிமம் 1 ஹவர் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஹேபிட் டெய்லி மினிமம் 1 ஹவர் ஆகுது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் ஹேபிட் டெய்லி புக் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள்.